பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. திமுக வேட்பாளர் கனிமொழி பரபரப்பு பேச்சு. காயல்பட்டினம் கடற்கரை வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற பீடி இலைகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பறிமுதல். பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. திமுக வேட்பாளர் கனிமொழி பரபரப்பு பேச்சு. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரிசல்குளம் ஊராட்சியில் பொதுமக்களிடம் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான பெ. கீதா ஜீவன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, இந்தியா கூட்டணி சார்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிரச்சாரத்தில் பேசிய கனிமொழி கருணாநிதி, இங்கு உள்ள சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தொகுதியில் வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. பாஜக நிச்சயமாக எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே மறுபடி ஆட்சி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை உறுதியாக சொல்கிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தபோது பிரதமர் வரவில்லை, நிவாரணமும் தரவில்லை. தேர்தல் வந்தால் தமிழ்நாட்டை சுற்றி வருகிறார். நேற்று கூட சென்னை வந்தார். இன்னும் 3 நாட்கள் மேல் வந்தாலும் நோட்டோவுக்கு கீழே தான் ஓட்டு இருக்கிறது. தமிழ் பேச தெரியவில்லை என பிரதமர் வருத்தப்படுகிறார். நம்மை ஹிந்தி படியுங்கள் என்கிறார்கள். அவர்கள் தமிழ் படிக்க வேண்டும் என ஆசைப்பட்டால் தமிழ்நாடு முதலமைச்சர் கட்டாயம் ஒரு தமிழாசிரியரை உங்களுக்கு அனுப்பி வைப்பார். பெரிய பணக்காரர்களுக்கு சுமார் 15 லட்சம் கோடி கார்ப்பரேட் வங்கி கடன்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன், கல்வி கடன் ரத்து செயல்படும். இந்த பகுதியில் மக்கள் களம் நிகழ்ச்சி மூலம் இலவச வீட்டு மனை பட்டா, காது கேட்கும் கருவிகள், விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளோம். தொடர்ந்து உங்களுக்காக பணியாற்ற எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று பேசினார். மற்ற மாநிலங்கள்ல உத்தரகாண்டா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், அவங்க ஆட்சி செய்த காலத்திலே கர்நாடகாவாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் நிவாரணத்தை வாரி 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 அள்ளி அள்ளி வீசினார்கள். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லை, நிவாரணம் கிடையாது. நமக்கு வர வேண்டிய நிதி பங்கீடு இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக வரி கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. அதுக்கு காரணம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி. அதற்கு காரணம் நான் பெருமையோடு சொல்கிறேன், இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. நான் சொல்கிறேன், அவங்க அப்படி ஒரு பெரிய விபத்து நடந்து பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இந்தியாவுடைய கடைசி தேர்தல் இதுதான் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பவே சர்வாதிகாரம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் யாரும் அவங்களை ஏற்று மூச்சு கூட கேட்காம மூச்சு கூட விட முடியாது, படிக்க முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது. அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்களோட அடிப்படை தேவை கேஸ் சிலிண்டர் விலை மானியம் கொடுக்கிறேன்னாரு, என்னாச்சு? இப்ப 1100 ரூபாய் கேஸ் சிலிண்டர் இல்லையா, 200 ஆச்சு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குறைச்சாங்க. கரெக்ட். மகளிர் தினத்துக்கு நம்ம மகளிர் தான் சமையல் மட்டும் தானே பண்ணணும், வேற ஒண்ணும் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால மகளிர் தினத்துக்கு கேஸ் சிலிண்டர் விலையை கம்மி பண்ணிருக்காரு மோடி. அவருக்கு தெரிஞ்ச பெண் உரிமை அதுதான். அதனால 100 ரூபாய் கொடுத்திருக்காரு. அதே போல கேஸ் சிலிண்டர் விலை மானியம் இல்லை, ஒன்னும் இல்லை. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், நம்ம ஆட்சி வந்தவுடனே ஒன்றியத்துல டெல்லியில இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு வழங்கப்படும். பெட்ரோல் 75 ரூபாய், டீசல் 65 ரூபாய்க்கு வழங்கப்படும். கல்வி கடன் ரத்து செய்யப்படும்.
காயல்பட்டினம் கடற்கரை வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற பீடி இலைகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பறிமுதல். தூத்துக்குடியிலிருந்து காயல்பட்டினம் கடற்கரை வழியாக இலங்கைக்கு பீடி இலைகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் கடத்தப்படுவதாக தூத்துக்குடி சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு வந்த தகவலை அடுத்து சுங்கத்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் உள்ள ஒரு தனியார் கிட்டங்கி அருகே ஒரு வேனில் சரக்கு ஏற்றி கொண்டிருந்ததை கண்ட சுங்கத்துறையினர் அங்கு சென்று சோதனை நடத்தினர். அதில் 22 பண்டல்களில் 19,780 பூச்சிக்கொல்லி மருந்து பாக்கெட்டுகள், 17 பண்டல்களில் இருந்த 450 கிலோ பீடி இலைகள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த வாகனத்தில் இருந்த தூத்துக்குடி இனிகோ நகரைச் சேர்ந்த போஸ் மில்டன் ஆகியோரை சுங்கத்துறையினர் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் தூத்துக்குடியில் உள்ள ஒரு தனியார் கிடங்கில் பீடி இலைகள், பூச்சிக்கொல்லி மருந்து ஆகியவற்றை பதுக்கி வைத்து வேன் மூலம் காயல்பட்டினம் கடற்கரை பகுதிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்த இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து பீடி இலை, பூச்சிக்கொல்லி மருந்து ஆகியவை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு ரூபாய் 32 லட்சம் இருக்கும் என சுங்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது குறித்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசலில் தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களிடம் திமுக, அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்கும் ஒரே நேரத்தில் துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம். தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பியும், அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணியும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் இன்று தூத்துக்குடியில் உள்ள பழமையான ஜாமியா பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து வந்த நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்களிடம் பள்ளிவாசலுக்கு வெளியே சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையிலான திமுகவினர் திமுக வேட்பாளர் கனிமொழி எம்பிக்கு வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினர். இதேபோன்று அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணிக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி செயலாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் அதிமுகவினரும் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். எதிரெதிர் துருவங்களான திமுக, அதிமுக இருவரும் தங்கள் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஒரே நேரத்தில் பள்ளிவாசல் முன்பு துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீ போட்டுறியா எடுத்து எனக்கு அனுப்பி தூத்துக்குடி மாநகர் பகுதியில் விட்டு சாரல் மழை பெய்தது. இதனால் கோடை வெப்பம் சற்று தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் வானிலை மையம் கடற்கரை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்று அறிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து நேற்று இரவு தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பலத்த காற்றுடன் மேகக்கூட்டம் காணப்பட்ட நிலையில் மழை பெய்யவில்லை. இந்நிலையில் அதிகாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அவ்வப்போது மாநகர பகுதி முழுவதும் சாரல் மழை விட்டு பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இந்த கோடை மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழ்நிலை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதிகாலை முதல் விட்டு பெய்து வரும் இந்த மழையால் தூத்துக்குடி மாநகர பகுதியை சுற்றியுள்ள உப்பளங்களில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது.